தமிழ்நாடு 2025-26 நிதிநிலை அறிக்கை தொடர்பான அறிவிப்பில் இந்திய ரூபாய் குறியீடுக்கு பதிலாக லட்சணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயன்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் தமிழர் வடிவமைத்த ரூபாய்க்கான குறியீட்டை திமுக மாற்றியுள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, அண்ணாமலை என்னென்ன குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்? ராதா, தமிழ்நாடு 2025-26 நிதிநிலை அறிக்கைக்கான அறிவிப்பில் இந்தியா ரூபாய் குறியீடுக்கு பதிலாக என்ற இலட்சியனை பயன்படுத்தி முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது கண்டனத்தை தெரிவித்து தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் 2025-26 ஆண்டுக்கான திமுக அரசின் மாநில பட்ஜெட் ஒரு தமிழரால் வடிவமைக்கப்பட்ட ரூபாய் சின்னத்தை மாற்றி இருப்பது கண்டனத்துக்குரியது என தெரிவித்திருக்கிறார். இது முழு இந்தியாவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமது நாணயத்திலும் தற்பொழுது இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சின்னத்தை வடிவமைத்தது திரு உதயகுமார், முன்னாள் திமுக எம்எல்ஏவின் மகன். திரு மு.க.ஸ்டாலின் நீங்கள் எவ்வளவு முட்டாளாக முடியும் என்று கடுமையான விமர்சனத்தை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனமாக வைத்திருக்கிறார். 2012 இந்திய ரூபாய்க்கு தேவ நாகரி எழுத்தான ராவையும் ரோமேனிய தலையெழுத்தான ஆரையும் இணைத்து இந்திய ரூபாய் குறியீடு என்பது ஏற்படுத்தப்பட்டு அது பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில தமிழக அரசு தன்னுடைய அதிகாரப்பூர்வ அந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் என்ற இலட்சியினை பயன்படுத்தி இருப்பது தற்பொழுது விமர்சனத்தையும் கண்டனத்தையும் எழுப்பி இருக்கிறது. ராதா, பட்ஜெட்டை முன்னிட்டு எல்லாருக்கும் எல்லாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோவை வெளியிட்டிருந்தார். ரூபாய்க்கான அடையாள குறியீட்டிற்கு பதில் தமிழ் எழுத்தான என்பதை முதன்மைப்படுத்தி அவர் வெளியிட்டிருந்தார். இது இரண்டு விதத்திலும் குறிக்கும் வகையில் இருந்தது. ஒன்று ரூபாய்க்கான நிதிநிலை, மற்றொன்று தமிழ் மொழியை அடையாளப்படுத்தும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் என்னென்ன விஷயங்களை அண்ணாமலை குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார் விக்னேஷ் முத்து? மற்ற பாஜகவினர் தரப்பிலிருந்து என்னென்ன சொல்றாங்க இது குறித்து? பாஜகவினரை பொறுத்தளவு மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமான போக்கை கடைபிடிக்காமல் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் இத்தகைய சர்ச்சையை அடுத்தடுத்து கிளப்பி வருகிறது. ஒரு பக்கம் தமிழை வளர்ப்பதாக தெரிவிக்கக்கூடிய தமிழக அரசு, மறுபக்கம் தமிழ் மொழிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக ஏற்கனவே தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மட்டுமல்ல, முன்னாள் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் இந்த நடைமுறைக்கு தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் இந்த சர்ச்சை போக்கினை தடுத்து மத்திய அரசுடன் இணக்கமான போக்கை கடைபிடித்து இந்த பட்ஜெட்டை மக்களுக்கான பட்ஜெட்டாக கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள். ராதா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய இந்த குற்றச்சாட்டிற்கு திமுக தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்ததா? பட்ஜெட் என்பது நாளைய தினம்தான் தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த இலட்சியினை தற்பொழுது முதலமைச்சர் பயன்படுத்தி வெளியிட்டிருக்கிறார். திமுக மற்றும் தமிழக அரசு சார்பில் இதுவரை பாஜகவின் குற்றச்சாட்டுக்கு பதில் என்பது அளிக்கப்படவில்லை. இன்று மாலைக்குள் இது தொடர்பான முழுமையான விளக்கத்தை தமிழக அரசு அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதா, தொடர்ந்து பேசலாம் விக்னேஷ் முத்து. நன்றி தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மேம் வணக்கம். மேம், தற்போது நம்முடைய இணைப்பில் பாஜக சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழர் வடிவமைத்த ரூபாய்க்கான குறியீட்டை திமுக மாற்றியுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து மேம்? இல்ல, நாங்களும் அதேதான் கேட்கிறேன். நானு இப்போ இன்னைக்கு எப்பொழுது இவர்களுக்கு இந்த எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது? முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்களா? அவர்களுக்கு எப்பொழுதுமே மற்றவர்கள் ஏதாவது பேசும்பொழுதுதான் அவர்களுக்கு தமிழை பற்றியும் அவர்களின் பண்பை பற்றியும் நினைவுக்கு வருகிறதா? நான் கேட்கிறேன். அப்ப முதலமைச்சர் அவர்கள் தங்கள் பெயரை மாற்றிக்கொள்ள தயாரா? தமிழக முதலமைச்சர் தானே, தமிழ்நாடு முதலமைச்சர் தானே. நான் தமிழ்நாட்டை சார்ந்தவள், தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்று எல்லோரையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? தமிழக முதலமைச்சர் பெயரை மாற்றிக்கொண்டு தமிழக சட்டமன்றத்திற்கு வரட்டும். ஆக இவர்கள் தேசிய ஒருமைப்பாட்டிற்கே இவர்கள் குந்தகம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை சொல்வதுண்டு, மாநில அக்கறையோடு கூடிய தேசிய உணர்வோடு கூடிய மாநில அக்கறை. ஆக இன்று இவர்களுக்கு இதை பற்றிய சிந்தனை என்று வந்திருக்கிறது நாங்கள் கேட்கிறோம். அதனால இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பெயரை மாற்றிக்கொள்ளட்டும், தமிழ் பெயரை மாற்றிக்கொள்ளட்டும், மாற்றிக்கொண்டு விட்டு பின்பு வரட்டும், பின்பு நாங்கள் அதற்கு பதில் சொல்கிறேன்.
திமுக சார்பாக திரு கான்ஸ்டன்டைன் இணைப்பில் வந்து சொல்லும் பொழுது இதற்கான தேவை இப்ப வந்திருக்கு, அதனாலதான் நாங்க மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, தமிழர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை நாங்க கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எங்க என்ன தேவை நான் கேட்கிறேன். இவங்க இத்தனை நாட்கள் மத்திய ஆட்சியில 5 அமைச்சர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? அப்பொழுது ஏன் இவங்களுக்கு பெடரல் செட்டப் பத்திய ஞாபகம் வரல, இந்திய எழுத்துக்கள் பத்திய ஞாபகம் வரல? ஆக இவர்கள் சுகமாக பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. மற்றவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு அதை பற்றி தெரியும். எப்படி பிரதம அமைச்சர் வந்து 10 ஆண்டுகளாக மக்களுக்கான ஜன்ம ஔஷதி என்று மிக மலிவு விலையில் மருந்துகளை கொடுத்து கொண்டிருந்த போதும் இவங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வரும். ஆக எல்லாமே மற்றவர்களை பார்த்து காப்பி அடிக்க வேண்டும், அவ்வளவுதான். இவர்கள் இவ்வளவு நாள் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் இதை பற்றி சிந்திக்கவில்லை? அப்பொழுது அவர்கள் தமிழர்களாக பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லையா? இன்னைக்கு தமிழர்களாக பிறப்படுத்திருக்கிறார்களா இவர்கள்? ஆக ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பரிகசிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இந்த ஆட்சியை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. மேம், அண்ணாமலை ட்வீட் பண்ணியிருக்கும் பொழுது ஹவு ஸ்டூபிட் கேன் யூ பிகம் திரு M.K. ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. இவ்வளவு காட்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கணும்ன்ற அவசியம் இருக்கா பாஜகவுக்கு? இல்ல, இப்ப எதுக்கு இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? உடனே நாங்க ஒன்னும் தமிழ் எழுத்து உபயோகப்படுத்துவதற்கு எதிரிகள் அல்ல. ஆனால் எப்பொழுது நீங்கள் இதை பயன்படுத்துகிறீர்கள்? எத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள்? அப்பொழுது நீங்கள் தமிழ் பற்று இல்லாமல் திடீரென்று தமிழ் பற்று உங்களுக்கு குதித்து விட்டதா? எப்பொழுது உங்களுக்கு தமிழ் பற்று வந்து கொண்டு இருக்கிறது? இன்னைக்கு தமிழ் குழந்தைகளை வஞ்சித்துக் கொண்டு தமிழை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழே தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒருவர் கல்வி அறிவை பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இன்று இருக்கிறது. ஆக இன்னைக்கு தமிழ் பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. தமிழில் 47,000 குழந்தைகள் தோல்வி அடைகின்ற சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. 50,000 குழந்தைங்க மொழி பாடத்திட்டத்திற்கே எழுதவே வரல. அதெல்லாம் சரி செய்ய சொல்லுங்க. அதெல்லாம் சரி செய்யாம இந்த மாதிரி முற்றிலுமாக தோல்வி அடைந்த இந்த ஆட்சி தனது அத்தனை தோல்விகளையும் மறைப்பதற்கு இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியா முழுவதும் இந்த தமிழகத்தின் பெருமை, நம்ம எல்லாம் தமிழர்கள் பெற்ற பெருமை ஏதோ இவர்களின் பெருமை போல இவர்கள் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள், அவர்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் பங்கு அதில் என்ன என்று நான் கேட்கிறேன். ஆக எல்லாவற்றிற்கும் தாங்கள் பங்கெடுத்துக் கொள்வதை போல பேசிவிட்டு தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் தேசிய ஒற்றுமைக்கும் குந்தகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் தமிழகத்திலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு போவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன சொல்கிறார்கள்? நன்றி மேம், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தற்போது திமுக சார்பாக திரு சரவணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய இந்த காட்டமான குற்றச்சாட்டிற்கும் விமர்சனத்திற்கும் என்ன சொல்ல போறீங்க? அவர் ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஏதோ ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதனாலதான் அவருடைய தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஒரு தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இப்படியெல்லாம் பேச வேண்டும் அப்படின்றது ஏதோ ஒரு வகையான அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு டிப்ரெஷன்ல போயிட்டாரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாடு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு முதல்வர் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் இந்திய அளவில் பாஜகவை கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஸோ அதனால நீங்க சரியா கவுண்டர் பண்ணலன்னு மேலிடத்துல இருந்து திட்டிருப்பாங்க போல இருக்கு அவரை. ஸோ அந்த வெளிப்பாடு தான் இப்படி வருது. இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சார், தமிழர் வடிவமைத்த ரூபாய்க்கான குறியீட்டை திமுக மாற்றி இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு சார். எப்படிங்க மாற்ற முடியும்? இது ரூபாய். ரூபாயில் இருக்கக்கூடிய அந்த இது என்ன மாத்துறதுக்கு என்ன இருக்கு? தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு புறம் என்ன சொல்றாங்க, ஒரு புறம் என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? இந்தியாவுடைய பிரதமர் அமெரிக்காவுல போய் தமிழை பத்தி பேசுறாரு, ஆப்பிரிக்கால போய் தமிழை பத்தி பேசுறாரு, ஆஸ்திரேலியால போய் தமிழை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு தமிழுக்காக என்ன செய்கிறது அப்படின்றாங்க. ஐயா, தமிழுக்காக ரூன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா இப்படி மன சிதைவு வந்தவர் போல ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்கிறாரு. என்ன வேடிக்கைன்னு தெரியல. இது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை இப்படி விமர்சிக்கக்கூடியவரை என்ன செய்ய வேண்டும், எப்படி அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.